ஹலோ எங்கடா? வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இரண்டாவது கால் லெட்ரு அனுப்புவாங்களா மாட்டாங்களா, ஓகேங்களா? ஸோ இதை குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களுக்கு பதிலாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7 மாதமாகவே பார்த்திங்கன்னா தேர்வு, இன்டர்வியூ, நேர்காணல் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதி பேர் அளவு கூட தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நிரப்பலை. 1000 பேர் தாங்க இது வரைக்கும் நிரப்பியிருக்காங்க, ஓகேங்களா? எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த நபர்கள் அனைத்துமே போக்குவரத்து கழகத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பீப்புள் 1:3 என்ற ரேஷியோக்கு போனவங்களில் 3/4% பேர் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு கால் லெட்ரு வருங்க. நீங்கள் எல்லாமே அடுத்த ஒரு 2 நாட்களில் இன்டர்வியூக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் எல்லாமே இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்புனாலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சான்றிதழ்கள் இல்லைனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் மீண்டும் கால் லெட்டர் எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இதுவரை செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இன்று இல்லைனா நாளை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்தந்த மண்டல வாரியாக இருக்கிற டிப்போக்களில் போஸ்டர் ஒட்டுவாங்க, அங்கேயே ஒட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேண்டிடேட்டில் இந்த தேதியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இன்டர்வியூ நேர்காணல் அட்டன் பண்ணவங்க, இவங்க ரிஜெக்ஷன், இவங்க செலக்டட் அப்படின்ற பேஸ்ட் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக முடிங்க. வண்டி ஓட்ட தெரியலனா உங்களை ஸ்பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மேற்கண்ட சர்டிஃபிகேட், நான் இப்போ சொல்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தான் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஒட்ட வச்சுருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் ஒரு 9000 பேருக்கு ரெடி ஆகுது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி 10th டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் தேவை, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுபவ சான்றிதழ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மேற்கண்ட இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஹியர் டெஸ்ட் சான்றிதழ், டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஹை டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2, அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வச்சுக்கணும், ஒரிஜினலும். ஸ்கில் லெட்ரு, ஏதாச்சும் ஸ்கில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கில் லெட்ரு, நேமு வித் பேட்ச்சு, அப்புறம் காக்கி யூனிஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் இது அட்டாச்சு வாங்கிக்கோங்க ஒரு அரசு அதிகாரிகிட்ட, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஸோ சிவில் சர்ஜன் கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரிக்கிட்ட அட்டாச்சு வாங்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அட்டாச்சு எல்லாமே வாங்கிட்டு, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி ஜெராக்ஸை அவங்ககிட்ட சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஎன்எஸ்டிசியில் இன்டர்வியூ போனாவே இதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிட்டு தான் ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிராகரிப்பு, இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் நிராகரிக்கப்படுறதை தவிர்ப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கண் பரிசோதனை அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கரெக்டாக கண் பரிசோதனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே ப்ராக்டிக்கலில் நடந்தது தாங்க. நிறைய பீப்புள்ஸை ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா? இனி ரிஜெக்ஷன் நடக்காமல் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய அப்டேட்டுகள் நாளுக்கு நாள் வந்தவண்ணம் தாங்க இருக்குது. இதுவரை 1000 பேர் தாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி ஒரு இருக்கிற 2500 வேக்கன்சிஸ்க்கு புதிய கால் லெட்டர் அனுப்ப போகிறாங்க, ரெடி ஆகிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ எங்கடா?
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இரண்டாவது கால் லெட்ரு அனுப்புவாங்களா மாட்டாங்களா, ஓகேங்களா? ஸோ இதை குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களுக்கு பதிலாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7 மாதமாகவே பார்த்திங்கன்னா தேர்வு, இன்டர்வியூ, நேர்காணல் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதி பேர் அளவு கூட தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நிரப்பலை. 1000 பேர் தாங்க இது வரைக்கும் நிரப்பியிருக்காங்க, ஓகேங்களா? எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த நபர்கள் அனைத்துமே போக்குவரத்து கழகத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பீப்புள் 1:3 என்ற ரேஷியோக்கு போனவங்களில் 3/4% பேர் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு கால் லெட்ரு வருங்க. நீங்கள் எல்லாமே அடுத்த ஒரு 2 நாட்களில் இன்டர்வியூக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் எல்லாமே இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்புனாலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சான்றிதழ்கள் இல்லைனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் மீண்டும் கால் லெட்டர் எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இதுவரை செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இன்று இல்லைனா நாளை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்தந்த மண்டல வாரியாக இருக்கிற டிப்போக்களில் போஸ்டர் ஒட்டுவாங்க, அங்கேயே ஒட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேண்டிடேட்டில் இந்த தேதியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இன்டர்வியூ நேர்காணல் அட்டன் பண்ணவங்க, இவங்க ரிஜெக்ஷன், இவங்க செலக்டட் அப்படின்ற பேஸ்ட் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக முடிங்க. வண்டி ஓட்ட தெரியலனா உங்களை ஸ்பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மேற்கண்ட சர்டிஃபிகேட், நான் இப்போ சொல்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தான் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஒட்ட வச்சுருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு மீண்டும் ஒரு 9,000 பேருக்கு ரெடி ஆகுது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் தேவை, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுபவ சான்றிதழ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மேற்கண்ட அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஹியர் டெஸ்ட் சான்றிதழ், டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஹை டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2, அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வச்சுக்கணும், ஒரிஜினலும். ஸ்கில் லெட்ரு, ஏதாச்சும் ஸ்கில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கில் லெட்ரு, நேமு வித் பேட்ச்சு, அப்புறம் காக்கி யூனிஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் இது அட்டாச்சு வாங்கிக்கோங்க. ஒரு அரசு அதிகாரிகிட்ட, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஸோ சிவில் சர்ஜன் கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரி கிட்ட அட்டாச்சு வாங்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அட்டாச்சு எல்லாமே வாங்கிட்டு, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி ஜெராக்ஸை அவங்ககிட்ட சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஎன்எஸ்டிசியில் இன்டர்வியூ போனாவே இதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிட்டு தான் ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிராகரிப்பு, இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் நிராகரிக்கப்படுறதை தவிர்ப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கண் பரிசோதனை அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கரெக்டாக கண் பரிசோதனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே ப்ராக்டிக்கலில் நடந்தது தாங்க. நிறைய பீப்புள்ஸை ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா? இனி ரிஜெக்ஷன் நடக்காமல் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அப்டேட்டுகள் நாளுக்கு நாள் வந்தவண்ணம் தாங்க இருக்குது. இதுவரை 1000 பேர் தாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 2500 வேகன்சிஸ்க்கு புதிய கால் லெட்டர் அனுப்ப போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.